ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரவையில் கேசரி தான். ஆனால் ரெகுலராக நான் செய்கிற மெத்தடில் நான் இது செய்யலை. ஒரு பிரியாணி பாய் செஞ்சது அப்போது சொன்னதை பார்த்து நான் செஞ்சேன். பட் எனக்கு ஓவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெய் ஊற்றி கடாயில் தேவையான முந்திரி ப்ளம்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். அதே கடாயில் அதெல்லாம் வறுத்து எடுத்து வச்ச பிறகு ரவையை போட்டு நம்ம வறுத்துக்கணும். ஒரு கப்பு ரவை இருந்தது. ஸோ அதனால் 2 கிளாஸ் அல்லது 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதை நல்லா அந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். நிறைய நெய் தான் இழுக்குது இந்த மாதிரி செய்யும்போது. பட் நல்லா அதிலையே வறுத்து எடுத்ததுனால அது தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கொதிக்கும் போதே இந்த வறுத்து வச்ச ரவையை கொட்டி மிக்ஸ் பண்ணோன்னு சொன்னார். சரி சொல்லிவிட்டு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண உடனே அது நல்ல ஒரு மாதிரி வளவளன்னு லேகிய மாதிரி வந்தது. அதுக்கப்புறமா அந்த சுவைக்காக அதில் தேவையான சர்க்கரையை போட்டாச்சு. எனக்கு ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் சர்க்கரை போல். எண்ணெய் இல்லாத போல் இருந்தது. கொஞ்சமாக நான் எண்ணெயவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா சர்க்கரையை போட்டு நல்லா ஒரு கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்களாம் இப்போ எல்லோ கலரில் தான் கேசரி செய்கிறாங்க பிரியாணி பாயில். அது ஒரு எல்லோ கலரு வாங்கி வச்சுருந்த ஃபுட் கலரு அதை ஒரு 10-15 சொட்டு ஊற்றி அந்த சர்க்கரை போட்ட உடனே அதை போட்டு கிண்டி அதை நல்லா ஒரு பிரட்டி விட்ட உடனே எல்லா இடத்துலையும் அப்படியே லெமன் கலரில் அந்த கேசரி மாறிட்ட உடனே நல்ல ஒரு பெரிய குழிக்கரண்டி நெய்யை எடுத்து ஊற்றி ஒரு கிண்டி அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த முந்திரி ப்ளம்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்டேன். செய்கிற மெத்தட் என்னவோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி செஞ்சதில் வேறு ஒரு நாள் நான் செய்கிற மாதிரி கேசரி போடுறேன். அது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏலக்காய் பொடியை அரைச்சி வச்சுருந்தேன், தூவி இறக்கியாச்சு. ஆனால் இந்த மெத்தடில் செய்ய ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஆனால் செஞ்ச பிறகு ரொம்ப சாஃப்டான அப்படியே டேஸ்ட்டான ஒரு கேசரி கிடச்சிது. எனக்கே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக தான் இருந்தது. நீங்கள் கூட இப்படி செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடு செய்வோம். ஆனால் இப்படி சொல்லி கொடுத்தாரு, நான் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நெய் நிறையா இழுக்குது. நமக்கு ஹெல்த்து தானே முக்கியம். சும்மா நெய்யை ஊற்ற வேண்டாம்னு போதும்னு சொல்லி இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு கிண்ணத்தில் கொட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.